ஹாய் அம்மா குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய் ஹாய். வீட்டுக்கு இப்பதான் வந்தேன். மணி 9:50 ஆயிடுச்சு. சட்டு புட்டுன்னு வந்துட்டு ஏன் ஓடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளுக்கு இந்த காய் சீவரதை நடக்கவே இல்லை. சரி கஸ்டமர் வந்தாங்கன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போதான் வேலை முடிஞ்சு நிறைய பேரை திருப்பி அமுச்சு விட்டேன். அது ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் காயாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் இருங்க காட்டுறேன். வீடெல்லாம் ஏமா அப்படி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. லைட்டே இப்போதாங்க போடுறேன். என்ன லைட் எரியல? மிக்சி லைட் போட்டால் எப்படி எரியுங்க? இருங்க கீழையும் இருங்க எல்லாமே அதே 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 அதே. சரிங்களா? இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நம்மளோட வாட்சியை கழட்டி வைத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா சீவிடணும். இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் சரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சீவிட்டு காலையில கொண்டு போய் காய போட்டுருணும். இப்ப காய போட்டதான் நம்ம செவ்வாய் புதன்ல நல்லா மொறுன்னு காயும். இதுல இருக்கிறதெல்லாம் காஞ்சிருச்சுங்க, ஃபுல்லா காஞ்சிருச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட 40 கிலோ கிட்ட காஞ்சிருச்சு. மித்தது மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கு. சரி உட்காந்து சீவுவோம் வாங்க. கிளீன் பண்ணாதான் சத்தியமா வீடு சுத்தமா இருக்கும். காய் ஃபுல்லா காய் போட்டு எடுத்தாதாங்க வீடு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ உட்காந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி காயை ஃபுல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் தூங்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சரி இந்த காயை ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. இங்க பாருங்க வீட்டுல சோபால ட்ரெஸ்ஸை கழுனா அப்படி அப்படியே. சரி ஓகே, இது மட்டும் நம்ம நல்லா ஃபுல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க இன்னைக்கு தான் இருக்கணும். ஏன்னா நாளையிலேருந்து காய போட்டுட்டோம்னா சனி ஞாயிறு வேலை இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன நேரம் ஆனாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மணி இப்போ 10:15 ஆயிடுச்சு. சரிங்களா? 10:15 எத்தனை மணி ஆகுது இது சீவி முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறேன். சரி வெயிட் பண்ணுங்க, பேசினா பேசிக்கிட்டே இருப்போம் தொடன்னு. வாய்ப்பே இல்லைங்க, சத்தியமா இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாமே கிளீன் சீவியாச்சு. மணி 12 ஆயிடுச்சு. அதனால போய் சாப்பிட்டு சீக்கிரமா போகணும். பாய். இந்த இடத்துல வச்சிருக்கேன்னா காயறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொலைய விட்டுட்டு தூங்கும் போது ஒரு தொலைய விட்டு படுக்கணும். ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லாமே முடியும். இந்த பாக்கை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்ல அப்படியே ஸ்கின்னு ஏபிசி ஜூஸ் குடிக்கிற மாதிரி இதில் ஸ்கின் ஒயிட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ சாப்பிட போகிறேன். மணி 12:15 ஆயிடுச்சுங்க. களியா களி 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 களி. பார்த்தீங்களா கிராமத்தில் எப்படி இருக்கும், சிட்டிக்குள்ளே எப்படி இலையில கட்டி களி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் அந்த தக்காளியும் இதுவும் போட்டுக்கிறேன். மதியானம் தக்காளியும் சாப்பாடு இருக்கு. டம்ளர் 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 சூப்பர் சூப்பர் செம்ம 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 செம்ம. எங்கேயுமே இடம் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கு. எப்படி நடக்குது? போங்க போங்க, தண்ணி ஏற இல்லை குடிக்க. நம்மளுக்கு இருக்கவே இருக்குங்க வெள்ளை சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. தூங்குறதுக்கு இடத்தெல்லாம் ஒதுங்கி வச்சுட்டு, எல்லா இடத்துலையுமே ப்ராடக்டாக இருக்குது, அதனால இடத்த கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்குவோம். எதாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்குவோம். இந்த கீழே இருக்கிறத எடுத்து வச்சோம்னா தான் தூங்குவாங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்க தூங்குறதுக்கு இடம் எல்லாம் வெளியே போய் படுத்துக்குவாங்க. அப்போ அதனால் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் படுத்து தூங்குவோம். சரி, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் தோடை முடித்து கொள்ளலாம். டாடா, பாய் பாய், குட் நைட். எல்லாத்துக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.